ஆழ்கடல்ல ஒரு போட் சைஸுக்கு முட்டை இருக்கு. பயப்பட வேணாம், அதுக்குள்ள உள்ளது நீங்க தான். அப்படியே கொஞ்சம் தூரத்துல அணுகுண்டு போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ரேடியேஷன் உங்களை தாக்குது. முட்டை உடையுது. நீங்க பிறக்குறீங்க. உங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஆனா கண்ண லைட்டா கலங்குது. கடல் ஆழத்துல முட்டைய போட்டுட்டு போயிட்டாங்க. அழுகாதன்னு சொல்லக்கூட யாருமே இல்லை. உங்க உடம்பு நசுங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி கீழே இருக்கீங்க. ப்ரெஷர் அதிகமா தான் இருக்கும். நீங்க மூச்சு எடுக்க முயற்சி பண்றீங்க. ப்ரெஷர் அதிகமா இருக்கிறனால மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கு. சரின்னு காத்து வாங்க மேல போறீங்க. எப்படியோ தத்தி தாவி மேல வந்துடுங்க. உங்களுக்கு பசி எடுக்குது. உங்களுக்கு வேட்டையாட சொல்லித்தர யாரும் இல்ல. சின்ன மீன் போறத வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பிறக்கும் போதே யானை அளவு இருக்கிறனால மீனை ஓடி பிடிக்க உங்களால முடியல. அதனால பெரிய மீனை பிடிக்க போறீங்க. அது உங்க கழுத்தமட்டலே ஒண்ணு போடுது. பசியில எது கிடைச்சாலும் திங்கலான் இருக்கீங்க. இது நம்ம லிஸ்ட்லே இல்லையே. இதை சாய்ஸ்ல விட்டு விடலாம். அப்பத்தான் தூரத்துல மீன்களை யாரோ வலைய போட்டு பிடிக்கிறத பாக்குறீங்க. வலைய பிச்சு அதுல உள்ள மீனை சாப்பிடுறீங்க. போட்டையும் சேர்த்து கவுத்துறீங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. குட்டி குஞ்சான்ல இருந்து கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டீங்க. நான் உங்க பாடி சைஸ பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்க உடம்ப பத்தி சொல்லணும்னா, கைகள் பெருசு, வால் ரொம்ப நீளம், 6 பேக் இல்ல 6 மவுண்டெயின் மாதிரி கூர்மையா ஏதோ இருக்கு. ஜிம் போகாம மசில் வந்துடுச்சு. ஆனா குமிஞ்சி கீழே என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியல. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு பசி ரொம்ப அதிகமாகுது. ஒரு முழு திமிங்கலத்தை ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறீங்க. 10 ஷிப்ஸ ஸ்டார்டர்ஸா சாப்பிடுறீங்க. இன்னும் பசி தீரல. கும்பகர்ணனோட ஒண்ணு விட்ட தம்பி மாதிரி சாப்பிடுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா பாதி கடலை காலி பண்ணிடுவீங்க. நீங்க நிலத்துல என்ன இருக்குன்னு பார்க்க போறீங்க. கரையில வலது காலை எடுத்து வெட்ட போறீங்க. ஆனா எது வலது கால்னு உங்களுக்கு தெரியல. சரின்னு ஜம்ப் பண்ணி போறீங்க. நீங்க நடக்கிறீங்க. எர்த்குவேக் அலர்ட் போகுது. உடனே ஜெட்ல இருந்து ராக்கெட் விழுறத பார்த்து உங்களை வரவேற்கிறாங்கன்னு சந்தோஷமா போறீங்க. எங்கும் நெருப்பா இருக்கு. உங்களை கொல்ல பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நினைக்கிறீங்க, ப்ரோ ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் அ வாக். உடம்புல காயத்தோட கடலுக்கு திரும்பி போறீங்க. திரும்பி பார்த்தா நீங்க போயிட்டு வந்த ஊரே காணோம். கொஞ்ச நேரத்திலே காயங்கள் ஆறிடுச்சு. உங்க உடம்பு முன்ன மாதிரி இல்லைங்கிறத உணர்றீங்க. உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்னு டெஸ்ட் பண்றீங்க. உங்களால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை உணர முடியுது. ரீஜெனரேஷன் ஃபாஸ்டா இருக்கு. அட்டாமிக் பிரெத் பண்ண முடியுது. ஓஹோ, இது டெஸ்டிங் பர்பஸ்க்கு பண்ணது. இவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் நம்மளை பத்தி பேச ஃப்ரெண்ட் இல்ல. நம்ம சைஸை பத்தி பேச கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. என்ன வாழ்க்கை இது? கரைக்கு போகலான்னு பார்த்தா மனுஷ பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியாது. லோன்லியா இருக்கு. ரொம்ப ரொம்ப. நீங்க வில்லன் இல்ல, ஹீரோவும் இல்ல. காட்ஸில்லாவா பிறக்கிறதே பவர் ஃபேண்டசி மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, அது வலி, அது தனிமை, அது லைஃப் லாங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் காட்ஸில்லாவா பிறக்கிறதே உண்மையிலேயே